அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கடா, ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இல்லடா, ஏகப்பட்டதா கொலஸ்ட்ரால் வேற ஏறி இருக்கு. ஒருவேளை பிபி இது வந்துருமா, எனக்கு ஹார்ட் அட்டாக் இது வந்துருமா பயமா இருக்கு. என் வயசுல இருக்க 50 பேர்ல 30 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்பா 20 பேருக்கு வரல, அதுல நீங்களும் ஒண்ணுப்பா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வந்து சுரேஷ் எனக்கும் பயமா இருக்குடா, நானும் பிபி சுகரு இது எல்லாம் செக் பண்ணிக்கிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்றாங்க. உடனே ராகவன் உனக்கெல்லாம் என்ன ஆக போகுது, நீ நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க. பசங்களை கரை சேர்த்துறன்னு கவலையா உள்ள, உனக்கு என்ன கவலை, நீ பாட்டுக்கு குத்துக்கல்ல மாதிரி தானே இருக்க. உனக்கு போய் என்ன ஆக போகுது, டென்ஷன் தலைவலி எல்லாம் எங்களுக்கு தான், அதனாலதான் பிபி சுகரு பிரஷரு எல்லாமே ஏறி கிடக்குன்னு சொல்லிட்டு ராகவன் லக்ஷ்மி திட்டிட்டு போறாங்க. சுரேஷ் வந்து அப்பா என்னுடைய ஆபீஸ்ல கூட ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, நெஞ்சு வலிக்குதுன்னு தான் சொன்னாரு, அப்படியே அவர் உயிர் போயிடுச்சு தெரியுமா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மதிமலை 2 பேரும் ஏற்கனவே அவர் பயந்து போய் கிடக்காரு, அவருக்கு பாத்தியா எப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு மாதிரி ராகவனுக்கு பயம் இருக்கிறதுனால சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ரேவதியோட வீட்டுல காட்டுறாங்க. ரேவதி வந்து போன் பேசிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்கியராஜுக்கு. பாக்கியராஜ் வந்து ரேவதி கிட்ட என்ன 3 பேரும் ஏதோ குரூப் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா எங்களுடைய குரூப் அப்படிதான், அண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா. உன் அண்ணி ஒன்னும் சொல்லல ரேவதி, நானும் அதான் கண்டுபிடிச்சேன். என்ன ரேவதி உன் புருஷனை ஜோக்கர் அப்படி இப்படி நல்லா கூட சொல்லி வச்சிருக்க, பின்ன அவர் பண்ற விஷயத்த சொல்லத்தானே முடியும்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. அதே மாதிரிதான் உன்னுடைய அண்ணி என்னை பத்தி ஏதோ ஒரு மொக்க ஜோக்க ஏதோ ஒண்ணு சொன்னாலுமே அது என்ன, ஓ ஏன் அண்ணி சொல்லலையா, நானும் எவ்வளவோ கேட்ட ரேவதி சொல்லல, அது என்ன விஷயம் சொல்லு, நிஜமாவே அண்ணி சொன்னது நிஜமாவே மொக்க ஜோக்கு தான் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ரேவதி உன் அண்ணன் தானே, என்கிட்டயாவது சொல்லு, ஏன் அண்ணி சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்க தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கா நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு ப்ளீஸ் ரேவதின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. இங்க பாருன்னு, இது எங்களுடைய பர்சனல், நாங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே ஷேர் பண்ண மாட்டோம், அண்ணியும் சொல்லாத போதும் நாங்க மட்டும் எப்படி என்ன சொல்லுவோம், நாங்களும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு ரேவதி போனை கட் பண்ணிடுறாங்க. கரெக்டா தங்கராஜ் வந்து ரேவதி ரேவதி எங்க இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதும் சொல்லுங்க நான் வெளியில போறேன், என் போன் வெளியே இருக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. உடனே ரேவதி போன் எடுத்துட்டு வந்ததும் ரேவதியோட மாமியார் வந்து பிபி டேப்லெட் போடணும், சுடு தண்ணி எடுத்துட்டு வாடின்னு சொன்னாங்க. உடனே கிச்சனுக்கு ரேவதி போறாங்க. ரேவதி கிச்சனுக்கு போனதுமே தங்கராஜோட அம்மா தங்கராஜ் கிட்ட என்னடா உன்னுடைய மாமியார் வீட்டுல இப்ப அடிக்கடி பிரச்சனை எதுவும் வர்றது போல, பஞ்சாயத்து தீர்த்து வைக்க நீ போறதே இல்ல போலன்றாங்க. ஆமாமா இனி மதி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, அவளுடைய ஆணவத்தை ஒட்டு மொத்தமா அடக்கியாச்சுன்னு சொல்லி தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத ரேவதியும் காதுபடவே கேக்குறாங்க. என்னடா சொல்றேன், ஆமாமா அவ தான் வேலைக்கு போற தான் சம்பாதிக்கிற திமிரு ஆணவத்துல தானே ஆடிட்டு இருந்தா, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அவளுக்கு வேலையும் கொடுக்க கூடாது, அவ வேலையை பெர்மனன்ட்டும் பண்ணாதீங்க நான் சொன்னேன், அதே மாதிரி அவரு செஞ்சுட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அங்க இருந்து ரேவதி நேரா வீட்டுக்கு போறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு நம்ம மலர் மதி 2 பேருக்குமே வாய்ஸ் நோட் பண்றாங்க. ரேவதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வாய்ஸ் நோட் பண்றாங்க. மதி உன் வேலை போறதுக்கு காரணமே என் புருஷன் தான், அவராலதான் உன்னுடைய வேலை போயிடுச்சுன்னு வாய்ஸ் நோட் பண்றாங்க. இதை கேட்ட மதிக்கு பயங்கர கோபம் வருது. ரொம்பவே பயங்கர கோபம் வந்து இப்பவே போயிட்டு அவரை உண்டில நாக்காம விட மாட்டேன், என்னுடைய ட்ரீம் என்னுடைய வேலை அது என்னுடைய லட்சியம், அதை வந்து பறிக்கிறதுக்கு அவர் யாருன்னு சொல்லிட்டு மதி பயங்கர கோபப்படுறாங்க. மலர் வந்து நீ ஒரு வேலை கேட்டினா ரேவதிக்கு தான் பிரச்சனை வரும், நான் ரேவதி பேரெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், நான் போயிட்டு உண்மை என்ன ஏத்துன்றத நான் கேட்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே ஏத்துக்காம மதி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே லக்ஷ்மி அங்க வராங்க. லக்ஷ்மி வந்து என்னாச்சு, யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை சொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அத்தை அது வந்து இன்னும் என்ன பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வருவாளோ தெரியலன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மலர் நேரா ரேவதிக்கு கால் பண்ணி மதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, மதி இப்பவே உண்டில்ல நாக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ரேவதி
ரேவதி என்ன பண்றது, எனக்கு எது பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ணி அவரு கூப்பிடுறாரு, நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. கிளம்பலாம் வெளியில நினைக்கும் போது மதி நேரா வந்து, எதுக்காக என்னுடைய வேலையை என்கிட்ட இருந்து பறிச்சீங்க சொல்லுங்க, ஏன் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. தங்கராஜோட அம்மா வந்து, என்னடா தங்கராஜ், இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன உன் மாமியார் வீட்டு ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்றதே இல்லையன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா பத்தியா மூக்கு வேத்தபடி வந்துட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல, நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது என்னுடைய வேலை, என்னுடைய ட்ரீம் பெர்மனன்ட் ஆகும் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. உங்களால எத்தனை வேலையை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்? 1 2 இல்ல 3 இல்ல 20 கூட பறிப்பீங்களா? ஏன் உங்களுடைய இன்ஃபீரியன்ஸ் இல்லாத இடத்துல என்னால வேலை பார்க்க முடியாதா, பெர்மனன்ட் ஆக முடியாதா? இந்த மதியை இப்படி அடைக்கணும்னு நினைச்சீங்க, நடக்கிறதே வேறன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே தங்கராஜ், என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, உன் வேலை போக காரணம் நான் தான். உன்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியுன்றத நான் காட்டுறேன். இந்த மதியை இப்படி வீட்டுல நிக்க வச்சு அடக்கி வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் கண்டிப்பா இன்னும் எண்ணி 3 மாசத்துல வேலை பெர்மனன்ட் ஆயிட்டு உங்களோட இன்ஃபீரியன்ஸ் இல்லாத இடத்துல நான் வேலை பார்க்கல. என் பேரு மதி கிடையாது. நான் இத கண்டிப்பா நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. மதி வந்து, என்ன தங்கராஜ் அப்படி இப்படின்னு பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறேன், பேர் சொல்றதுக்கு தானே வச்சிருக்கீங்க, நீங்க கத்து போது. இங்க பாருங்க தங்கராஜ், நான் சொல்றத நடத்தி காட்டல, நான் என்னன்னு பாருங்க. கண்டிப்பா உன் அப்பனே வந்தாலும் நான் வேலைக்கு போறத தடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சுதா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மதி வேக வேகமா கிளம்பி போறாங்க. இத கேட்டதும் தங்கராஜுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே தங்கராஜ், ரேவதி வாடிங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏங்க என்னங்க? இல்ல, நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் உனக்கு எப்படி வந்து தெரிஞ்சது? அதுவும் நீ ஒட்டு கேட்டுட்டு மதி கிட்ட சொல்லியிருக்க, மதி வந்து என்னை இப்படி கேட்டுட்டு போறா, இத பார்த்து உனக்கு சந்தோஷம் அப்படிதானே? சொல்லு, எப்படி ஒரு டெஸ்க் இப்படி நவுத்தி வச்சா கூட உன் அம்மா வீட்டுக்கு தகவல் சொல்லலன்னா உனக்கு தூக்கம் வராது, நீ தானே மதிக்கு போன் பண்ணி சொன்ன, சொல்லுடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் ரேவதிக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரேவதி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப ரேவதி தங்கராஜ் கிட்ட உண்மையை ஒத்துப்பாங்களா, மதி கிட்ட நான் தான் உண்மையை சொன்னன்றத ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.